Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிவில ஒரு சிம்பிளான ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல கிவி பனானா ஷேக்கும் இருக்கு. வேணும்னா அந்த லிங்க்கும் செக் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 2 கிவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப், லெமன் ஜூஸ், அப்புறம் நாட்டு சக்கரை. நீங்கள் நார்மல் சக்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். கிவி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 கிவிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருந்தால் போதும். ஆல்ரெடி கிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூபும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அரைப்படும். சர்க்கரை அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் அரைச்சா போதும். இது நல்லா கூல் மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணியும் இல்லைனா ஐஸ் க்யூப்பும் நிறைய போட்டுட்டிங்கன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக நின்றுடும். அதனால தான் 2 ஐஸ் க்யூப் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜூஸ்க்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ் மிக்ஸ் ஆனால் போதும். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். இது ஜூஸ்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க். நல்லா அப்படியே அந்த புளிப்பு தன்மை அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். குடிச்சு பாருங்கள். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் க்யூப் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஜூஸை ஊற்றிக்கலாம். மாங்காயில் ஜூஸ் எடுத்தால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குங்க. அந்த புளிப்பு சுவை ரொம்ப விரும்புகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். கிவி பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.